வெல்கம் டு சத்தான சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல கண்டந்திப்பிலி சதகுப்பை ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் கண்டந்திப்பிலி. திப்பிலியோடைய வேறு. இது சளி, இருமல், ஜலதோஷம், ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு நல்ல மருந்து. இது ஒரு 6-7 குச்சி எடுத்திருக்கேன். அதோட ஒரு மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 2 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதோட சதகுப்பை விதை, ஒரு ஸ்பூன் சதகுப்பை விதை எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: இந்த சதகுப்பை உடம்புக்கு அவ்வளோ நல்ல மருந்து. நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேயே ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அது என்னென்னா, நம்ம மனிதர்கள் நாளடைவில் உயரம் கம்மியாகவும் அதே மாதிரி எலும்புகளில் இருக்கிற பலம் குறையிறதாகவும் ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதனால் அந்த மாதிரி ஆகுது, எந்த உணவால் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது இந்த சதகுப்பையில் இருக்கிற 3 முக்கிய பொருட்கள் நம்ம எலும்புகளில் இருக்கிற பலத்தை அதிகரிக்கிறதா அவங்க ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாவ பிரகாஷம் அப்படின்ற ஒரு ஆயுர்வேத நூல்லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த போன் கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு சதகுப்பை உபயோகப்படுத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் குறைக்கும். அதே மாதிரி குழந்தைங்க வயிற்றில் இருக்கிற புழு பூச்சி எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. முன்ன காலத்தில் விருந்துகளில் உப்பு வைப்பாங்கல்ல, அந்த உப்பில் இந்த சதகுப்பை தூளை கலந்து வச்சுருக்காங்க. நம்ம அந்த சாப்பிடும்போது நம்மளுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணுன்றனால. அதே மாதிரி நார்த்து சைடில் கூட நான்வெஜ்ஜில் இந்த சதகுப்பை தூளை ஃபுல்லாக தடவி குக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்துக்களை நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான 3 பொருட்கள் தேவைப்படுது. அது எல்லாமே இந்த சதகுப்பை நம்ம எடுக்கிறனால நம்ம எலும்பில் இருக்கிற பலம் அதிகரிக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.